வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நேத்து நம்ம கொடுத்திருந்தபடி மார்க்கெட் என்ன பண்ணிருக்குங்கிறத பார்ப்போம். இது இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. நேத்து நான் வந்து நிஃப்டியுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 77 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் நான் கொடுத்திருந்தேன். அதுபடி இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரேஞ்ச் படி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 77 பாயிண்ட் அப்படிங்கிறது இங்க இருக்குங்க. அப்ப 730 வரைக்கும் நான் மினிமம் வந்துட்டு ரிவர்சல் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். இப்ப இங்க லோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 728 தெரியுதுங்களா? நேத்து நான் என்ன சொன்னேன், ஒரு மார்க்கெட் ஆனது மினிமம் ஓப்பன்ல இருந்து 102 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணும், அதுக்கு மேலதான் திரும்ப முடிவெடுக்கும் அப்படிங்கிறத நான் இங்க நேத்தே சொல்லிட்டேன். இது நீங்க ஒவ்வொரு நாளுமே இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மறந்துடாம ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் 102 பாயிண்ட் முடிவெடுத்தது, திரும்ப ஒரு புல் பேக் எடுத்தது. இந்த இடத்துல ஏன் திரும்பிச்சு அப்படிங்கிறதுக்கு இங்க பிரைஸ் லெவல் இல்ல, உங்களுக்கு அதை பத்தின விஷயம் தெரியாது. ஆப்ஷன்ல பிரீமியத்துல அதை போய் டீல் பண்ணீங்கன்னா ஈஸியா கிளாரிட்டி எடுத்துடலாம். அதுக்கு மேல போக முடியாம திரும்பவும் இன்னைக்கு ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட். ஸோ மொத்தம் 77 பாயிண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 2 3வது சப்போர்ட்ல எகெயின் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்றும் இல்லை, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட. ஸோ மார்க்கெட்டை ரேஞ்ச் பவுண்டா வச்சு முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் டோட்டல் ட்ரேடு. இங்கிருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட மார்க்கெட் முடிஞ்சது. நீங்க இந்த ட்ரெண்டை பிடிச்சீங்கன்னாலே போதும், அவ்வளவுதான் டோட்டல் ஓவரால் மார்க்கெட்டே உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். இது நீங்க ஆப்ஷன் பிரீமியத்துல நம்ம கொடுத்திருந்த விலையில என்ன பண்ணிருக்குங்கிறத ஷோ பண்றேங்க. நேத்து நான் கொடுத்த ஸ்ட்ரைக் 23,700 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது 131 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது மார்க்கெட் எனக்கு இது நான் கொடுக்கும்போது கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா இதெல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். இந்த விலை தான் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இங்க இதுக்கு மேல ஓபன் ஆகக்கூடியதுல நான் சொன்ன வேர்டை நல்லா யோசிச்சு பாருங்க. 269 அப்படிங்கிற பிரைஸுக்கு மேல கண்டிப்பா டார்கெட் ரீச் ஆகுனா ஓப்பனே டார்கெட்டை ரீச் பண்ணி தான் ஓபன் பண்ணாங்க. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் எங்க வேணாலும் ஓபன் ஆகலாங்க. நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பிரீமியத்துல அது அதிகபட்சம் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் இந்த விலைங்க. நான் எக்ஸாக்டா அந்த பிரைஸை மீன் பண்ணேன். அந்த பிரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி அந்த டச் பண்ணி தான் மார்க்கெட் ஓபன் ஆச்சு. அங்கிருந்து மார்க்கெட் இந்த 238ல இருந்து ரிஜெக்ஷன். இதை நீங்க பிடிச்சிங்க அப்படின்னாலே நீங்க நல்லாவே கிளியரா எடுத்திருக்கலாம். இந்த ட்ரெண்டை நீங்க கிட்டத்தட்ட 142ல எடுத்திருக்கலாம். புட்டு பிரீமியம் ரொம்ப டிகே ஆகி ஓபன் ஆகல. ஏன்னா இது பர்பிளுக்கு போகும்போது இதுவும் 86 ரூபாய்க்கு வந்திருக்கணும். அவ்வளவு டிகே பண்ணி ஓபன் ஆகல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அங்க இருந்து 142ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, ரிஜெக்ஷன் கொடுத்து அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 225 ஸ்கொயர் நம்பர் நான் நேத்தே சொன்னேன். ஸ்கொயர் நம்பர் தாண்டும் போது 278 போகலாம்னு சொன்னேன், ஆனா போகல. 268 தான் போக முடிஞ்சது. அதுக்கு மேல மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. நம்ம இதே பெரிய டார்கெட் 142 268ங்கிறதே பெரிய டார்கெட். நம்ம இத்தனை பாயிண்ட்டும் பிடிச்சிருக்க முடியாது. என்ன மார்க்கெட் கொஞ்ச நேரத்துக்கு சைடுவேஸா இருந்ததுனால நீங்க ட்ரெண்டை கன்ஃபியூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய ரியாலிட்டி. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப இந்த பிரைஸ் லெவல் மேல போகுது, திரும்பவும் கீழே எவ்வளவு இறங்கினாலும் நீங்க பார்க்காம இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்கும்போது எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டை நீங்க பிடிச்சிருக்கலாம். இல்ல இங்க லோயர் லோ பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ ரெட் கேண்டில், இது 5 மினிட்ஸ்ல இருக்கு. 3 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் லோயர் லோ எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ. 3 மினிட்ஸ்ல பாத்துருவோம் லோயர் லோ அப்படிங்கிறது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ. இங்க பாருங்க கண்டினியூ ரெட் கேண்டில், இங்கதான் கிரீன் கேண்டில் ஆகுது. இந்த ஹையை பிரேக் அவுட், இந்த ஹையை மட்டும் மார்க் பண்ணிக்கணும் நீங்க, அவ்வளவுதான். ஹை 140.95 எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது, இந்த இடத்துல திரும்ப அந்த பிரைஸ் லெவல் எங்க க்ளோஸ் வைக்குது, அந்த 140க்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த லோவை கட் பண்ணவே இல்லை. இதுதான் லோயர் லோ பிரேக் அவுட் எடுக்கிறதுன்னு நான் பல முறை சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல யாருக்காவது கிளாரிட்டி இல்லை அப்படின்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க. நான் நிறைய பேர் நேத்தெல்லாம் நிறைய கால் பண்ணீங்க. நான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப முக்கியம்தான். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட படிச்சா மட்டும் நான் பத்தாது. ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இதே
யூடியூப் பார்க்கக்கூடியவங்களுக்கும் நான் இதைத்தான் சொல்லிக்கிறேன். யாராக இருந்தாலும் டவுட் தாராளமா கேட்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா இதை தெரிஞ்சு எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ரூல். இது கரெக்டா பாருங்க, லோயர் லோ அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கரெக்டா வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, பவுன்ஸ் பேக். ஸோ இந்த ரெண்டு கேண்டில் போதுங்க. கண்டினியூ ரெட் கேண்டில் வரணும். எப்ப கிரீனா மாறுதோ அந்த கேண்டில்ல இந்த 2 கேண்டிலோட ஹை லோ மட்டும் மார்க் பண்ணீங்கன்னா இந்த ரிவர்சல் ட்ரேடை நீங்க ஈஸியா கேப்சர் பண்ணிருக்க முடியும். இதே போல இங்க கண்டினியூ கிரீன் கேண்டில் வந்து 3 மினிட்ல இருந்திருக்கணும். இதை வந்து நான் 3 மினிட்ல ஷோ பண்றேன் பாருங்க. கண்டினியூ வந்து ரெட் கேண்டில் தான் இருக்குது. இந்த இடம் தான் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு 10 பாயிண்ட் கொடுத்துட்டு அங்கிருந்து ஹை. ஆனா கண்டினியூ கிரீன் கேண்டில் இங்க இல்லை. ஹையர் ஃபார்மேஷனே நடக்கல. இந்த இடத்துல வேணா நடந்திருக்கு. கண்டினியூ ரெட் கேண்டில் பாருங்க, இந்த கிரீன் கேண்டில் நடந்திருக்குது. இந்த லோயர் லோ பிரேக் அவுட் நடக்கும்போது ஈஸியா இந்த ட்ரெண்டை நீங்க கேப்சர் பண்ண முடியும். அதே நேரத்துல இங்க பாருங்க, 3 லோயர் லோ நடக்குது, ஒரு கிரீன் கேண்டில். அந்த இடத்துல இந்த இடத்துல எடுக்கலைனாலும் இங்க பாருங்க, லோயர் லோ ஒரு கிரீன் கேண்டில். இந்த 2 கேண்டிலோட ஹை வந்து 148. 48க்கு மேல எப்ப க்ளோஸ் வைக்குதுன்னு பாருங்க. 50 ட்ரிகர் ஆகுது. இந்த இடம் தான் பிரைஸ் க்ளோஸ் வைக்குது. 53ல க்ளோஸ் வைக்குது. திரும்பவும் வந்து அழகா, அதாவது பிரேக் அவுட்ங்கிறது இப்படிதாங்க, போயிட்டு இந்த இடத்துக்கு வந்து அழகா என்ட்ரி வந்து 152ல என்ட்ரி எடுத்துட்டு அழகா போகுது. நீட்டா நீங்க இந்த ட்ரேடை பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா எடுத்துட்டு போயிருக்கலாம். இதுதான் லோயர் லோ பிரேக் அவுட் அப்படிங்கிறதே. ஓகே, இதுக்கு அடுத்த ஒரு இது பார்த்துருவோம். நான் இன்னைக்கு எடுத்து ட்ரேட் பண்ணதை காமிப்போம். இன்னைக்கு நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 23,750 கால் அண்ட் புட்டு. இதனுடைய பேஸ் வந்து இது இல்லை, 208 அப்படிங்கிறது இல்லை, வேற பிரைஸ் லெவல் இருந்திருக்கும். அநேகமா இந்த இடத்துல இருந்திருக்குமே 212 சம்திங். ஸோ இந்த இடத்துக்கு மேல மார்க்கெட் 208க்கு மேலேயே போகாது அப்படிங்கிறதா இதனுடைய மீனிங்கு. இது நம்ம சிஸ்டம் கொண்டு வரக்கூடிய வேல்யூஸ். இது எப்போ வந்து பர்பிளுக்கு மேல போயிட்டு திரும்பவும் கீழே க்ளோஸ் வைக்குதோ அங்கேயே வீக் ஆயிட்டாரு. இங்க பாருங்க, எந்த அளவுக்கு மேல போனாலும் இந்த ஆரஞ்சு லைனுக்கு கீழேயே வரல. ஸோ இதுலயே நீங்க ட்ரெண்டை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எவ்வளவு நேரம் இருந்தாலும் திரும்பவும் இந்த பிளாக் லைன்ல மட்டும் எவ்வளவு நேரம் இருந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பறந்தது, இந்த ஹைக்கு மேல ஈஸியா போய் எல்லா டார்கெட்டையும் அடிச்சுட்டு வந்துருச்சு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட இருந்திருக்கும். எக்ஸ்பைரிலாம் ஈஸியா நீங்க எடுக்கலாம். இதுதான் நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பிரீமியம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் எவ்வளவு நேரம் இந்த ஆரஞ்சு லைனுக்கு வந்தா மார்க்கெட்டு 194 வந்தா 285 டார்கெட். இதே தான் இன்னைக்கு ஃபுல்லா நடந்துட்டு இருந்தது. இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மணில எடுத்து ட்ரேட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அது கீழே இறங்காது. இதே 75,000 ஓடிஎம் கூட நீங்க இதுல சூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு தெரியும். 75,300 புட் ஆப்ஷன் பாருங்க, என்னமா மார்க்கெட்டு, என்ன லோ பிரீமியம் பாருங்க, 70 to 116. எப்ப இங்க 116ல ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்தாலும் திரும்ப 70 வந்தா 116, 70 வந்தா 116. இதே மாதிரி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டே ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இந்த ஆட்டோ பிரேக் அவுட்ங்கிறது ஈஸியா எடுத்து கொடுத்துருக்கும். எவ்வளவு லோ வந்தாலும் மார்க்கெட்டு ஃபுல் பேக் தான். இங்க பாருங்க, இந்த இடத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 35ல லோ வச்சிருக்கும் இந்த ஸ்ட்ரைக் பர்டிகுலரா. இது எப்ப இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 75ல க்ளோஸ், இந்த இடத்துல 70 ருபீஸ்ல க்ளோஸ் வச்ச பிரீமியம். இங்க பாருங்க, நம்ம எக்ஸல் வேல்யூ அப்படிங்கிறது இங்க பாருங்க, புட்டோடைய லோ இதுதான். இது வந்து எக்ஸ்பைரி வேல்யூங்க 34.74. இத போய் நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க, கரெக்டா 35 ரூபாய்ங்க, 34.74. சரியா இந்த விலைக்கு நீங்க 3 மணிக்கு வந்துட்டு மார்க்கெட் எவ்வளவு ஹை போயிருக்குன்னு பாருங்க, 146. இவ்வளவுதாங்க ட்ரேட். நான் ஏன் வந்து பல முறை சொல்றேன் வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். இன்னைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நான் அவர்கிட்ட இருக்கும்போதே சொல்லியிருந்தேன் நம்ம ட்ரெண்டை ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு. பாருங்க, 113ன்னு ஒரு விலை சொல்லியிருந்தேன். 113க்கு எவ்வளவு அழகா வந்து பாருங்க, 113ல வந்து என்ட்ரி எடுத்துட்டு போனா அது 239 தான். இவ்வளவுதாங்க மார்க்கெட். நான் ஏன் இதெல்லாம் வந்து சொல்லணும், புரியுதுங்களா? மார்க்கெட் ரொம்ப சிம்பிளா பாருங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நீங்களே வந்து ஏற்படுத்திக்கிறதா. மார்க்கெட்டை நீங்க எவ்வளவு ஈஸியா வந்து
கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா பார்த்து பழகுங்க. மார்க்கெட் உங்களுக்கு நிறைய தரும். சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. எது நடந்தாலும் ஈஸியா வந்து நம்ம மார்க்கெட்டை பிடிச்சிடலாம். இது வந்து நான் ஃபியூச்சர் லெவலுங்க. இது ஃபியூச்சர் வந்து நான் இது எப்படி அழகா வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத ஷோ பண்றேன். நீங்க இந்த இதை பேஸ் பண்ணியுமே நம்ம வைக்கலாம். இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. இது வந்து நான் டெஸ்டிங்ல வச்சிருக்கிறேன். பட் இது நான் இன்னும் வெளியில கொண்டு வரல. இதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நாளைய மார்க்கெட் பத்தி பாத்துடலாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். கரெக்டா வந்து பாருங்க, நேத்து நான் என்ன சொன்னேன், இதுதான் வந்து ஹை அதிகபட்சம் போக முடியும்னு சொல்லிட்டேன். இது அதுக்கு அடுத்தது பஃபர் பாயிண்ட். அங்கிருந்து கீழே இறங்குச்சுன்னா இந்த வேல்யூவோட நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். 728 அப்படிங்கிற பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் மேல இருக்குன்னு போட்டிருந்தேன். சரி, அங்கு மேல போயிட்டு திரும்பவும் ரிஜெக்ஷன் ஆகுது. திரும்பவும் இந்த பிரைஸ் லெவல்லாம் எவ்வளவு அழகா வேலை செய்து பாருங்க. ஏன் இந்த விலைக்கெல்லாம் நான் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது வந்து நேற்று ஹை. நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். இதை நான் நேற்று உங்களுக்கு ஷோ பண்ணல, நீங்க போட்டிருக்கணும். ஏன்னா இது நேற்று ஹை. ஹைக்கு மேல கடைசியா மதியத்துக்கு மேல போகவே இல்லை. அவ்வளவுதான் மார்க்கெட். ஸோ நீட்டா வந்து கீழே இறங்கிருச்சு. இந்த லெவல்லாம் நீங்க நான் கொடுத்திருந்த ரேஞ்ச் லெவல்ல அழகா வந்து செகண்ட் சப்போர்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனா பெரிய லெவல்ல கால்ல பிரீமியம் அந்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ட்ரேடை தான் நீங்க பிடிக்க கத்துக்கணும். எப்பவுமே வந்து சைக்காலஜி தான் இங்க ரொம்ப முக்கியங்க. நான் வந்து எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா உடனே வந்து போய் மார்க்கெட்ல புட் ஆப்ஷன் எடுக்கிறது ரொம்ப தவறு. நம்மளுடைய சைக்காலஜி நம்ம எந்த அளவுக்கு சரி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரேடிங்ல சக்சஸ் ரேஷியோ அதிகப்படுத்தலாம். ஏன் நான் இதை பல முறை சொல்றேன்னா, மார்க்கெட் நீங்க எல்லாரும் கேப் அப் அப்படின்னா உடனே கால் ஆப்ஷன் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரக்கூடாது. எல்லாரும் யோசிக்கிறத விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி யோசிக்கணும். ஏன்னா இது ஃபுல் டார்கெட் தான், இதுதான் அப்படிங்கறத நேத்தே நாம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுக்கு மேல நீங்க புல்லிஷா கிரீன் கேண்டில் போயிருந்தா கண்டிப்பா வந்து இதுதான் லெவல்ல நம்ம கொடுத்த லெவலுக்கு மேல போகக்கூடாதுன்னு இல்லைங்க. மார்க்கெட்டை வந்து ரேஞ்சு தான் ரொம்ப முக்கியம். அதை நான் நேத்தே உங்களுக்கு ஷோ பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேல நல்ல புல்லிஷ் கேண்டிலா இருந்தா கண்டிப்பா மார்க்கெட் புல்லிஷா ரேலியா இருக்கலாம். புரியுதுங்களா? இது நம்ம போஸ்ட் மார்க்கெட்ல நம்ம பார்க்கும்போது இந்த லெவல்ல எவ்வளவு பர்ஃபெக்டா வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் நான் இங்க ஷோ பண்றேன். சரிங்களா? ஓகே, இது வந்து நான் எதுக்காக கொடுத்தேன் இந்த லெவல் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல் இருந்தது. இதனால நீங்க வந்து இங்க உங்களுக்கு லெவல் இருந்தாதான் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த லெவல்லாம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தேன். போதும், இனி மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம். இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு தான் எடுத்துக்க முடியும். நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. நாம டெய்லியும் வந்து ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ஆப்ஷன்ல நமக்கு இங்க வந்து ஸ்கேல்பிங்காவது பண்ணாலும் சரி, லாஸ் வந்து அதிகப்படுத்திடாதீங்க. மினிமம் 6ல இருந்து 8 பாயிண்ட்டுக்குள்ள மார்க்கெட் திரும்பல அப்படின்னா நீங்க எத்தனை ரூபா பிரீமியம் வச்சிருந்தாலும் திரும்பாது. இது வந்து பேசிக்கா எடுத்துக்கோங்க. ஓகே, நாளைய லெவல் பார்த்துடலாங்க. நாளை மார்க்கெட் வந்து ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 69 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு வந்து அதிகபட்சம் அப் ட்ரெண்ட். அது முதல்ல நாளைக்கு முக்கியமான லெவல் அப்படிங்க இதெல்லாம் எடுத்துடலாங்க. இந்த பிரைஸ் லெவல் நிறைய லைன்ஸ் வேண்டாம், ரொம்ப ஷார்ட்டா எடுத்துக்கோங்க போதும். நேற்று மாதிரி இத்தனை லைன்லாம் போட்டோம்னா மார்க்கெட் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா ஆல்ரெடி நான் பொசிஷனல்ல வந்து நிறைய லைன் இருக்கு. ஓகே, நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கறது மார்க் பண்ணிக்கோங்க. 23,698ங்க. இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்க. அவ்வளவுதான். இதுதான் பிரைஸ் நாளைக்கு டிசைடிங் பிரைஸ். இதை நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆவோ கேப் டவுன் ஆவோ ஓப்பன் ஆகக்கூடிய பட்சத்துல இது இன்வாலிட் ஆயிரும். அதனால வந்து மார்க்கெட்டை வந்து வேல்யூஸோட எடுத்துக்கோங்க. நேரா வந்து ரேஞ்சுக்கு போயிருங்க. நாளைக்கு ரேஞ்ச் 69 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு அதிகபட்சம் இந்த 698 தாண்டும் போது இந்த 782ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. அதை தாண்டி மேல போகும்போது நீங்க வந்து இந்த இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையை வந்து பேஸா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கிராஸ் ஆகும் பொழுது மார்க்கெட்டுக்கு அதுக்கு அடுத்த லெவல் அப்படிங்கிறது 23,998ங்க. அதிகபட்சம் மார்க்கெட் மேல போனா அதுக்கு பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது 23,962.
இங்க ஆல்ரெடி ஏதோ லெவல் இருக்கும் போல. ப்ளூ லைன் என்ன, லாஸ்ட் வீக் உடைய ஹைங்க இது. அதனால இங்க ஆல்ரெடி ஒரு லெவல் இருக்குது, அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். இப்போ இந்த இடத்துக்கு நீங்க யோசிச்சுக்கலாம். இதுதான் வந்து நாளைக்கு அப்சைடு இந்த ஹையை தாண்டி மேலே போகக்கூடிய பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸை மீட் பண்ணும். ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் டவுன் சைடு எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கறது கொடுத்துடலாம். 23,498ங்க. இது வந்து டவுன் சைடு கீழே வந்தா இது வந்து இது வரைக்கும் போகலாம். அதுக்கு பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது 23,458 வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஏதாவது இதுல சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா எனக்கு பின் பண்ணுங்க. இது நான் டெய்லியும் எடுக்கக்கூடிய லெவல்ஸ். இதுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்க இதை பார்த்தா தெரியும், இந்த ஆரஞ்சு லைன் மட்டும்தான் டெய்லி லெவல்ஸ். இதெல்லாம் பொசிஷனல் லெவல்ஸ், இயர்லி சப்போர்ட், அதெல்லாம் நமக்கு வந்து பெருசு தான். பட் நம்ம டெய்லி மார்க்கெட்டுக்கு இது போதுங்க. இதெல்லாம் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இது மந்த்லி பிவோட், இதுக்கு மேல இருந்தா மார்க்கெட் மேலதான் இருக்கும். அதுக்காக இதை கட் பண்ணுச்சுன்னா கீழே தான் இருக்குங்கிறதையும் புரிச்சுக்கணும். புரியுதுங்களா? 23,592க்கு கீழேனா மார்க்கெட் இந்த மந்த் கீழே தான் இருக்குங்கிறதா மீனிங். இது வீக்லியில நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ். இதுக்கு மேல இருந்தா பை ட்ரெண்ட்ல இருக்கும்னு அர்த்தம். ஒவ்வொரு வாரத்துக்குமே நம்ம இதை கொடுத்துறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரெண்ட் ஐடென்டிபிகேஷனுக்காக. ஓகே, நாளைய ஸ்ட்ரைக் பிரீமியம் லெவல் அப்படிங்கிறது 23,600 கால் ஆப்ஷன் 228க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. இதனுடைய லோ லெவல்ஸ் தான் நோட் பண்ணிக்கோங்க. 66.91. இதுக்கு இத பர்பிள் வந்து 66ங்க. அதை நான் அப்படியே கொஞ்சம் பெருசுபடுத்துறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 228க்கு மேலன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல ரிஜெக்ட், அதாவது பிரைஸை ட்ரிகர் பண்ணுதுன்னா இதுக்கு மேல போகாதுன்னு மீனிங்கே. ஒருவேளை மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணி ஓபன் ஆகுதுன்னா சுத்தமா கால் ஆப்ஷன் பக்கம் போகக்கூடாதுன்னு மீனிங். ஏன்னா அது வந்து 66 நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த பிரைஸ் லெவல்ல ஈஸியா நோட் பண்ணிக்கோங்க. இதுவே 23,650 புட் ஆப்ஷன் பிரீமியம் 152 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதிகபட்சம் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். அதை தாண்டும் போது 310 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அமையும். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. லோ லெவல் வந்து பர்பிள் வந்து 25 ரூபாய், 45ங்கிறது கிரீன் லைனு. இதுல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த லெவல்ஸோட மட்டும் நீங்க மீட் பண்ணுங்க. மார்க்கெட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒவ்வொரு முறையும் நான் சொல்றது, மார்க்கெட்டை எளிமையா பாருங்க. கூடவே வந்து டைம் இருக்குங்க. நான் டைம்லாம் கொடுத்துருக்கிறேன் ஆல்ரெடி. ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி நேரங்கள்ல மார்க்கெட்டுடைய ஓவரால் ரேஞ்ச் என்ன டைம்ல நம்ம ட்ரேட் எடுக்கணும், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுங்க. சரிங்களா? ஓகே, வேற யாராவது இந்த இண்டிகேட்டர் கேட்டவங்கள, நேற்று கேட்டவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுல யாருக்காவது வரல அப்படின்னாலும் எனக்கு பின் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எப்பவும் போல லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.